மறுபடியும் ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியரால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை மீட்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே தமது சொந்த குமாரனை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய அன்பையும் உம்முடைய தியாகத்தையும் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற பரிவையும் நினைத்து பார்க்கும்படியாக கல்வாரி சிலுவையில் உடைக்கப்பட்ட சிந்தப்பட்ட திரு சரீரத்தையும் திரு இரத்தத்தையும் பெற்று கொண்டவர்களாக எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே புது பலன் பெற்றவர்களாக இந்த உலகத்திலே உமக்காக வாழும்படியாக இந்த ஆராதனை வேளை எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். அமர்வோம். இந்த நாளிற்கான திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 28 வரை. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 28 வரை. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி,
இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடனமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாள்களெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவரும் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாயிருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாயிருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உம்மது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு உம்மிலே காணப்படாதிருப்பதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அஞ்சியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டுகொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியாய் சரிக்கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை
அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தோர்லின தேவனையை அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரை, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியை அமைதலுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவலங்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் என்பதே. ஆமென். இந்த நாளுக்கென படிக்கும்படியாயுள்ள நற்செய்தி பாடபாகம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 37 வரை உள்ள திருமறை வசனங்களை வாசிக்க கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 25 முதல் 37 வரை உள்ள திருமறை வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குத்துவீராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் புறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார் என்பவைகளே. படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பாடபாகம் படித்தாயிற்று. தேவனுக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல தகப்பனே, அன்பை இந்த உலகத்திலே காண்பிக்கும்படியாக, உம்முடைய அன்பை இந்த உலகம் புரிந்து கொள்ளும்படியாக, உம்முடைய அன்பிற்கு நற்சாட்சி உள்ளவர்களாக இந்த உலகத்தின் எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்றே நீர் விரும்புகிறீர். இதோ இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய அன்பிற்கு நாங்கள் அடிமைகள் என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற இந்த ஆராதனையாக, இந்த ஆண்டவரே வேளையிலும் நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பு வெளிப்படுகின்ற பரிசுத்த நற்கருணை தொழுகையிலே எங்கள் வாழ்வையும் எங்கள் தேவைகளையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெப விண்ணப்பங்களாக ஏறெடுக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம்
நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. பல காரியங்களை மனுஷீகத்திலே நாங்கள் ஜெபிக்கலாம், கேட்கலாம். ஆனால் எங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை தருவது எது என்பதை எங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். அவைகளை மட்டும் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கரம்பற்றி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிராந்தியத்திலே உம்முடைய சுவிசேஷமாகிய ஒளியை கலங்கரை தீபமாக ஆண்டவரை பிரகாசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற திருச்சபைக்காக, திருச்சபை சார்ந்த பல்வேறு ஊழியங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அர்ப்பணத்தோடு கூட அற்பமான நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருச்சபையின் ஊழியங்கள் இந்த நாட்களிலே உம்முடைய நாம மகிமைக்காக பல்வேறு திருப்பணிகளாக ஆண்டவரே ஊழியம் செய்யும்படியாக, சாட்சியை வெளிப்படுத்தும்படியாக எங்கள் ஆண்டவர் கிருபை செய்து வருகிறீர். இனியும் வருகின்ற காலங்களிலே ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும், உம்முடைய ராஜ்ய விரிவாக்க பணிகளிலே சபையாக ஏகோபித்து கைகோர்த்து பணிவிடைகளை நிறைவேற்றவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் ஊழிய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லா ஊழிய பொறுப்பாளர்களையும் செயற்குழுவின் அங்கத்தினர்களையும் பரலோகத்தின் ஞானத்தினால் ஆண்டவர் நிரப்புவீராக. இது எங்கள் மேல் ஆண்டவர் தந்திருக்கிற ஊழிய அழைப்பு என்பதை உணர்ந்தவர்களாக, உத்தரவாதத்தோடும் உண்மையோடும் ஒப்படைப்போடும் கூட உம்முடைய பணிவிடைகளை செய்து நிறைவேற்ற தேவாவியானவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல தகப்பனே, திருச்சபையின் எல்லா விசுவாச வீட்டாரையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். இங்கு வாழ்கிறவர்கள், வெளி தேசங்களிலே வாழ்ந்து வருகிறவர்கள் அனைவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்திற்குள்ளாக அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே நீர் தந்திருக்கிற வயது முதிர்ந்த பெற்றோருக்காக, அவர்களுடைய சரீர சுகத்திற்காக, மன சமாதானத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். பலன் குன்றி போன நிலைமையிலே எங்கள் பெற்றோர் இருக்கிற போது அவர்களுக்கு வேண்டிய சகல பராமரிப்புகளும் பிள்ளைகளின் மூலமாக கிடைக்கப்படட்டும். பிள்ளைகள் பெற்றோருக்குரிய மரியாதையை கொடுக்கிறவர்களாக, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே தவறாது வாழ தேவரீர் கிருபை செய்வீராக. எங்கள் அன்பு பெற்றோர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள், ஜெபத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஆலோசனைகள் எங்கள் வாழ்வை பலப்படுத்துகிறது, எங்கள் வாழ்வை வழிநடத்துகிறது. சுவாமி, அவருடைய ஆசிகள், அவருடைய ஜெபங்கள் என்றென்றும் எங்களுக்கு நன்மையானதாகவே காணப்பட தேவரீர் கிருபை செய்வீராக. எங்கள் குடும்பங்களிலே நீர் தந்திருக்கிற சின்னம் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுதந்திரங்களாக, ஆசீர்வாதங்களாக எங்கள் அன்பு செல்வங்களை தந்திருக்கிறீர். இந்த உலகம் மிக கேடுபாடு நிறைந்ததாக காணப்படுகிறது. பரிசுத்தமாக எங்கள் பிள்ளைகள் வளரவும், பரிசுத்த சிந்தையோடு கூட வாழவும் எங்கள் ஆண்டவர் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளாக எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிராயத்திலிருந்தே திருமறையின் வழியாக, திருமறை பள்ளி வழியாக, திருச்சபை வழியாக, குடும்பங்கள் வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு போதனைகளின்படியும் திருவசனங்களின்படியும் தங்களுடைய வாழ்வை காத்து கொள்ள எங்கள் ஆண்டவர் உதவி செய்வீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உயர் கல்விகளுக்காக, வேலை வாய்ப்பின் நன்மைகளுக்காக, குடும்ப ஜீவியத்தின் ஆசீர்வாதத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிற போது எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு எதிர்காலத்தை எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே பிள்ளை செல்வங்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போர் உண்டு. சுவாமி, எங்கள் ஆண்டவர் கடாட்சி தருளுவீராக. புத்திர பாக்கியத்தின் நன்மைகளை பெற்றெடுத்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை மகிமைப்படுத்தி வாழ தகப்பனே நீர் கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவருடைய தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் எல்லா குடும்பங்களையும் நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிகளை ஏந்தி நிற்கிற அன்பு சகோதரிகளை
ஆண்டவர் பலப்படுத்தி ஏற்ற நாட்களிலே நீர் தருகிற லகுவான விடுதலையோடு அன்பு குழந்தைகளை கரங்களிலே ஏந்தி உமக்கு நன்றி செலுத்த தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. சரீர அளவிலே பலவீனப்பட்டவர்களாக உம்முடைய தொடுதலுக்காக நீர் தருகிற அற்புத சுகத்திற்காக உம்மை நோக்கி ஜெபித்து நிற்போர் உண்டு சுவாமி. எங்கள் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை விடுவித்தருள்வீராக. சகல பலவீனங்களும் வியாதியின் கட்டுகளும் முற்றிலுமாக அகன்று போகவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலை போல உம்மால் பலப்படுத்தப்பட்டவர்களாக, சுகப்படுத்தப்பட்டவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக உம்மை மகிமைப்படுத்தி வாழ தகப்பனே நீர் கிருபை செய்வீராக. எங்களோடு இந்த கிராமத்திலே வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு அன்பர்களுக்காக, அவருடைய வாழ்வு சார்ந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல தகப்பனே, எங்கள் பேராயத்திற்காக, பேராயத்தின் வழியாக நடைபெற்று வருகிற உம்முடைய நாம மகிமைக்கான திருப்பணிகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பிற்குரிய பேராயருக்காக, பேராய தலைவர்களுக்காக, நிறுவன பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் திருச்சபைகளின் வழியாக, நிறுவனங்களின் மூலமாக மகிமைப்படுத்தப்படட்டும் சுவாமி. மகிமை குலைச்சலை ஏற்படுத்துகிற எல்லா தீய காரியங்களும் எங்கள் சபைகளை விட்டு, ஸ்தாபனங்களை விட்டு அகற்றப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு எங்கள் ஆண்டவருக்கு மகிமையான நற்சாட்சி உள்ள ஊழியங்கள் நடைபெறும்படியாக தகப்பனே எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து வருகிற இந்திய தேசத்திற்காக, தேசத்தின் சமாதானத்திற்காக மன்றாடுகிறோம். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும், ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆளுகை செய்கின்ற அதிகாரிகள், முதலமைச்சர்களுக்காக, பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பொறுப்பாளர்கள், அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை நேர்த்தியாக செயல்படுத்தவும், தேசத்திலே காணப்படுகிற தீமைகள், அக்கிரமங்கள் அகற்றப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். உலக நாடுகள் இந்த நாட்களிலே இந்த நோய் தொற்றின் பாதிப்பினாலே அதிக இழப்புகளை, சிரமங்களை சந்தித்து வருவதை நாங்கள் பார்க்கிறோமே. எங்கள் ஆண்டவர் மனம் இறங்குவீராக. தேசங்கள் க்ஷேமத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த நோய் தொற்றிலிருந்து முற்றிலுமான ஒரு விடுதலையை தேசங்கள் கண்டுகொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற போது நான் தேசத்திற்கு க்ஷேமம் தருவேன் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உலக நாடுகளிலே ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த ஜெப வேளையிலும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை கண்ணீரோடும், விசுவாசத்தோடும், நம்பிக்கையோடும் கூட உம்முடைய சமூகத்திற்கு நேராக ஏறெடுத்து நிச்சயமாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். எங்கள் ஜெபத்தை தள்ள மாட்டார், எங்களுக்கு விடுதலை தருவார், எங்கள் கண்ணீரை மாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடுமை நோக்கி பார்த்து மன்றாடுகிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும், அவருடைய வாழ்வின் தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பீராக. வருகின்ற நாட்கள் திருச்சபையின் ஊழிய பாதையிலும், எங்கள் குடும்பங்களின் ஜீவியங்களிலும் உம்மை மகிமைப்படுத்தி வாழ தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். திருச்சபையாருக்கான அறிவிப்புகள். அடுத்த புதன்கிழமை ஆராதனை அக்டோபர் 13ஆம் தேதி
சங்க பண்டிகை சிறப்பு ஆராதனையாக நடைபெறும். நாகர்கோயில் கல்வாரி லுதரன் திருச்சபையின் தலைமை போதகர் அருள் திரு சகாயதாஸ் ஐயர் அவர்கள் அந்த நாளிற்குரிய சிறப்பு செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். திருச்சபையார் அந்த ஆராதனையிலே கலந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களிலே காணிக்கை தந்தோர் விபரம்: திரு சி ஆனந்த் சின்னத்தம்பி ஸ்தோத்திர காணிக்கையாக ரூபாய் 1000. பெயர் குறிப்பிட விரும்பாத நபர் கல்லறை தோட்ட நிலத்திற்காக ரூபாய் 2500. திரு அருள்ஜான் அவர்கள் நிலத்திற்காக ரூபாய் 2000. பெயர் குறிப்பிட விரும்பாத நபர் மலைநாட்டு மாணவர் கல்வி நிரந்தர வைப்பு நிதியாக ரூபாய் 30,000. மலைநாட்டு மாணவர் விருந்திற்காக ரூபாய் 5000 ஸ்தோத்திர காணிக்கையாக ரூபாய் 5000 கொடுத்துள்ளார்கள். எல்இடி கிராஸ் லைட்டுக்காக சி கேட்லின் சாரா டாக்டர் ஆஃப் திரு ஆர் சிரில் ரூபாய் 1500 தந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து தம்முடைய பிள்ளைகளை அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுகின்ற போது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக காணிக்கைகள் சேகரிக்கப்படும். அனுதினமும் வழி நடத்தும்.
தேவ சமூகத்தில் நாம் தந்திருக்கிற காணிக்கைகளுக்காக மன நிறைவோடு ஜெபம் செய்வோம். தம்மையே ஜீவ பலியாக எங்களை மீட்கும்படியாக கல்வாரி சிலுவையில் நீர் உம்மை ஒப்புக் கொடுத்தீர். நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பையும் நீர் எங்கள் மீது காட்டுகிற உம்முடைய பரிவையும் நினைத்து பார்க்கிறோம். அனுதினமும் எங்களை கரம்பற்றி நடத்துகிறீர். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறீர். சுகத்தோடும் பலத்தோடும் எங்களை காத்து வருகிறீர். உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக பணிந்து கொள்ளும்படியாக கடந்து வந்த நாங்கள் நிறைவாக உம்மால் நடத்தப்படுகிறோம். நன்றி தகப்பனே என்று சொல்கிற உணர்வோடு கூட உம்முடைய சமூகத்தில் இந்த காணிக்கைகளை தந்து மகிழும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறீர். ஸ்தோத்திர பலியோடு கூட உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற இந்த அத்தனை காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக. இதயத்தின் பாரங்கள், இதயத்தின் ஜெப விண்ணப்பங்கள், பொருத்தனைகள், நன்றி பலிகள் அத்தனையும் பார்க்கிற ஆண்டவர் தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே நன்மைக்கு ஏதுவான நிலைகளில் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கைகளும் மிக கருத்தாக செலவு செய்யப்பட்டு உம்முடைய நாம மகிமைக்கான திருப்பணிகள் நடைபெற ஆண்டவர் கிருபை செய்வீராக. மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். மீட்பின் கீதங்களிலே 721 பாடலை நாம் இணைந்து பாடலாம். 721 மீட்பின் கீதம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத ஈஸ்வரே மகிமை பிரதானம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக
நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே ஆகமாகின்றேன், கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நின்றவாறே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமீன். அமருவோம். அன்னை தெரசாவினுடைய வாழ்வும் அவர்கள் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நிறைவேற்றின ஊழியங்களை குறித்தும் உலகம் முழுவதும் போற்றப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகம் போற்றுகிற ஒரு சிறந்த பெண்மணியாக அன்னை தெரசா தன்னுடைய வாழ்வையும் ஊழியத்தையும் நடத்தி வந்தார்கள். தன்னலமற்ற அன்பின் சேவைக்காக அவர்கள் போற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏழைகளின் மீது, ஆதரவற்றவர்களின் மீது, பலவீனத்தோடும் நோய்வாய்ப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, தெருவோரங்களிலே விடப்பட்டவர்கள் மீது அவருடைய அன்பு, அர்ப்பணிப்பு, பரிவு, மனதுருக்கம் இன்றும் போற்றப்படுகின்றது. அன்னை தெரசாவினுடைய உயர்ந்த சிறந்த சாதனை என்ன என்ற கேள்விக்கு சொல்லப்படுகின்ற பதில், மதர் தெரசா was known for being a humanitarian and an advocate for the poor and helpless. ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு சிறந்த மனிதராக மாத்திரமல்ல, ஏழை எளிய மக்களுக்கான ஒரு குரலாக அவருடைய வாழ்வு காணப்பட்டது. 1979 சமாதானத்திற்கான நோபல் பரிசை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதை தொடர்ந்து 1971 போப் ஜான் 23 அவருடைய பெயரால் கொடுக்கப்படுகிற சமாதானத்திற்கான பரிசையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த அன்னை தெரசா இறையியல் கற்றவர் அல்ல. இறையியல் கல்லூரியிலே சென்று இறையியல் கற்கவில்லை. ஒரு போதகர், ஒரு அப்போஸ்தலர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சாது, ஒரு பேராயர் என்று சொல்கிற அங்கீகாரம் அவர்களுக்கு கிடையாது. பட்டங்களோ பதவிகளோ கிடையாது. ஒரு சாதாரண மனிதர், ஆண்டவர் இயேசுவின் அன்பை அறிந்த ஒரு பெண்மணி. அந்த அன்பை தன்னோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே ஒரே நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், ஊழியம் செய்தார்கள். 1910 அல்பேனியா நாட்டிலே அவர்கள் பிறந்து இந்தியாவிலே அருட்பணி செய்வதற்காக கடந்து வந்து 1997 இந்திய குடியுரிமையை அவர்கள் பெற்றவர்களாக கொல்கத்தாவிலே தன்னுடைய இன்னுயிரை அவர்கள் ஈத்தார்கள். ஒரு கத்தோலிக்க அருட்சகோதரியாக அவர்கள் இருந்தாலும் மனித நேயமுள்ள ஒரு மனுஷியாக ஆண்டவர் இயேசுவின் அன்பை, எந்த பிரிவினைகளையும் எந்த வேறுபாடுகளையும் ஜனங்களுக்குள்ளாக பாராதபடிக்கு கிறிஸ்து இயேசுவின் அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். தெரசாவினுடைய வாழ்வை குறித்து நாம் வாசிக்கின்ற போது தன்னுடைய 18வது வயதிலே ஆண்டவருக்காக மறைபணி செய்ய வேண்டும், அருட்பணி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு உள் உணர்வை அவர்கள் பெற்று கொண்டார்கள். தன்னுடைய 18வது வயதில் அந்த உள் உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்ட போது, என் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படியாக நான் கடந்து செல்கிறேன் என்று தன்னுடைய தாயாரையும் தன்னுடைய சகோதரியையும் விட்டு அவர்கள் கடந்து வந்தவர்கள். பின்பு ஒருபோதும் தன்னுடைய தாயாரையும் சகோதரியையும் சந்திக்கவில்லை என்று
அவருடைய வரலாற்று குறிப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. 19வது வயதிலே இந்திய மண்ணிலே அவர்கள் காலடி எடுத்து வைத்தார்கள். இமய மலை அருகிலுள்ள டார்ஜிலிங்கிலே ஒரு துறவற பயிற்சி மையத்திலே அவர்கள் பயிற்சியை பெற்றார்கள். 1937வது ஆண்டு ஒரு கத்தோலிக்க பாடசாலையிலே ஒரு ஆசிரியராக தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு துறவற பயிற்சி, ஒரு ஆசிரியராக பணி செய்கின்ற காரியம், இவைகளின் மத்தியிலே தன்னோடு கூட அந்த பகுதியில் வாழ்ந்து வருகிற ஏழை எளிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், அன்றாட தேவைகளை சந்திப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். இந்த காட்சிகள், இந்த சிந்தனைகள் எல்லாம் அவருடைய மனதை பாதிக்கின்றது. இந்த மக்களுக்காக நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிற நிலையோடு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி, பிறர் அன்பின் பணி என்று சொல்லுகிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றார்கள். அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியிலே தங்களை இணைத்து கொண்ட அருட்சகோதரிகளாக சேர்ந்து ஆண்டவருடைய அன்பின் பணியை நிறைவேற்றுகிறார்கள். தெரசா அவருடைய நாட்குறிப்பிலே, டயரியிலே தன்னுடைய முதல் வருட அனுபவத்தை குறித்து, ஊழிய அனுபவத்தை குறித்து இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். எனது முதல் வருடம் துன்பங்கள் நிறைந்ததாக காணப்பட்டது. என்னுடைய இல்லத்திலே நான் பராமரிக்கின்ற மனிதர்களுக்கு, நபர்களுக்கான அந்த செலவினங்களை என்னால் சந்திக்க முடியவில்லை. அவர்களுக்கு சரியாக உணவு கொடுக்கக்கூடிய நிலை எனக்கு காணப்படவில்லை. எனவே என்னுடைய இல்லத்தாரை பராமரிப்பதற்காக பிறரிடத்திலே கையேந்த வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆரம்ப நாட்களிலே சந்தேகம் காணப்பட்டது, ஒரு தனிமையின் உணர்வு எனக்குள்ளாக காணப்பட்டது. மீண்டுமாக என்னுடைய துறவற வாழ்விற்கு நேராக நான் கடந்து செல்லட்டுமா? அந்த துறவற மடத்திலே என்னுடைய வாழ்வு நேர்த்தியாக காணப்பட்டதே, அங்கு செல்ல முடியுமா என்று சொல்கிற எண்ணம் கூட எனக்கு ஏற்பட்டது என்று தன்னுடைய நாட்குறிப்பிலே எழுதியிருக்கிறார்கள். அன்னை தெரசா அவருடைய அநேக சொற்றொடர்கள் மிக அர்த்தமுள்ளவை, மிக ஆழமானவை. அதிலே ஒன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ டூ, பட் ஹவு மச் லவ் யூ புட் இன்டு வாட் யூ டூ தட் கவுண்ட்ஸ். எவ்வளவு நான் ஊழியம் செய்தேன், எவ்வளவு என் ஆண்டவருக்காக சேவை செய்தேன் என்பது அல்ல, எவ்வளவு அன்போடு கூட இந்த ஊழியத்தை நான் செய்தேன், எவ்வளவு அன்போடு கூட என் ஆண்டவருக்காக சேவை செய்தேன், அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். அன்னை தெரசாவினுடைய வாழ்வு ஊழியம் என்றென்றும் போற்றப்படுகிறது. அவருடைய அர்ப்பணிப்பு ஆண்டவர் இயேசுவின் அன்பை இந்த உலகிற்கு பறைசாற்றுவதாக காணப்பட்டது. ஒரு சாதாரணமான பெண்மணியாக ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த உலகத்திலே சேவை செய்தவர்கள். வில்லியம் டெம்பிள் என்று சொல்கிற ஒரு பேராயர் திருச்சபையை குறித்து விதமாக சொல்லி இருக்கிறார். உலகிலே பிறருக்கென்று வாழுகிற ஒரே நிறுவனம் திருச்சபை. இந்த உலகத்திலே பிறருக்கென்று வாழுகின்ற ஒரே நிறுவனமாக திருச்சபை காணப்படுகிறது. அந்த கூற்று உண்மைதானா? இன்றைய நாட்களிலே நம்முடைய திருச்சபைகள் சமுதாயத்திற்கு சேவை செய்கின்ற, சமுதாயத்திலே ஆண்டவர் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிற சபைகளாக காணப்படுகிறதா என்பதை நமக்குள்ளாக கேள்வியாக நாம் எழுப்பி பார்ப்போம். இறை மக்களாக, இறை அடியவர்களாக நீங்களும் நானும் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற போது, ஒரு போதகராக, ஒரு ஊழியக்காரராக ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. என்னுடைய உலக பிரகாரமான கடமைகளை நான் செய்து வருகிறேன். அந்த கடமைகளின் மத்தியிலும் ஆண்டவருக்காக சேவை செய்யும்படியாக, ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நற்சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கின்றோம், கொடுக்கின்றோம், ஆலயத்திலே கூடி வந்து ஆராதனை செய்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது ஜெபிப்பதையும் கொடுப்பதையும் ஆராதிப்பதையும் தாண்டி இந்த உலகத்திலே இறை மக்களாகிய நீங்களும் நானும்
நற்சாட்சியோடு கூட வாழ வேண்டும். உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருப்பதையும் கிறிஸ்துவின் சாயலினால் நாம் நிரப்பப்பட்டிருப்பதையும் கண்டுகொள்ள வேண்டும். அன்றாடக வாழ்வின் சூழ்நிலைகளின் மத்தியிலே அன்பு பகிரப்பட வேண்டும், சமாதானம் பகிரப்பட வேண்டும். இதைதான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். வேறு எதுவும் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியை தராது. ஆண்டவர் இயேசுவின் இரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நாம் நிரப்பப்பட்டாக வேண்டும். அந்த நற்செய்தி, அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் பிறரோடு கூட பகிரப்பட வேண்டும். அதைதான் பக்தன் ஒருவன் தன் பாடலிலே இவ்விதமாக எழுதியிருக்கிறார். உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம், reaping the souls, ஆத்தும அறுவடை பணி எனக்கு ஆதாயம் என்று வாழ்ந்தவருக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த பாடலின் வரிகள் தெரிந்தவர்கள் என்னோடு கூட இணைந்து பாடலாம். உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மாறிந்ததில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா, அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா, இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் தான் அவரே ஆண்டவர் இயேசுபிரான். உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. நாம் வாசித்த இந்த நாளின் திருமறை பகுதிகளிலே இரண்டு மிக முக்கியமான உண்மைகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த உலகமே நம்முடைய வாழ்வின் ஆதாயம் என்று வாழ்ந்தால் நிறைவான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தன்னுடைய சொந்த தேசம், தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு இந்திய மண்ணிலே ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கும்படியாக, ஆண்டவருடைய அன்பை பறைசாற்றும்படியாக அந்த அன்னை தெரசா கடந்து வந்ததைப் போல நாம் வாழ்கிற சூழ்நிலையிலே ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி, ஆன்மாவே ஆத்துமாக்களே எனக்கு ஆதாயம் என்று வாழ்கின்ற போது எந்த கவலையும் உங்களையும் என்னையும் அண்டிக் கொள்ளாது. இறை மக்களுடைய திருப்பணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் அமைதியை உருவாக்குவதாக காணப்பட வேண்டும். எங்கு அமைதியற்ற நிலைமை,
சமாதானமற்ற நிலைமை, உடைவுகள் காணப்படுகிறதோ, அங்கு ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை, அமைதியை ஏற்படுத்துவதே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய திருப்பணியாக காணப்படுகிறது. முதலாம் வேத பாடத்திலே நாம் வாசியை கேட்டோம். நாபால் என்று சொல்கிற ஒரு மனிதன் தாவீதை குறித்தும் அவனுடைய மனிதர்களை குறித்தும் தகாத வார்த்தைகளை பேசி விடுகிறான். தாவீது அதிக கோபம் கொண்டவனாக அவன் மீது யுத்தம் செய்யும்படியாக தன்னுடைய மனிதர்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறான். அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட நாபாலின் மனைவி தாவீதோடு கூட ஒப்புரவாகும்படியாக கடந்து வருவதை தான் அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அபிகாயில் தாவீதுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டாள். தன்னுடைய கணவனார் செய்த தவறுக்காக, தன்னுடைய குடும்பத்தின் மீது ஏற்பட்டிருக்கிற இந்த கோபத்திலிருந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அபிகாயில் தாவீதுக்கு முன்பதாக முகம் குப்புற விழுந்து பணிந்து கொள்வதை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகள் தாவீதினுடைய கோபத்தை அமர்த்துகின்றது. இரு பகைகள், இரு விரோதங்கள், போர் எழும்பி விடுமோ என்று சொல்கிற சூழ்நிலைகள் காணப்பட்டது. அப்படிப்பட்ட கோபம் தணிந்து அமைதி ஏற்படுவதை பார்க்கிறோம். எங்கு அமைதியற்ற நிலைமை காணப்படுகிறதோ, உறவுகளிலே முறிவுகள் காணப்படுகிறதோ, அங்கு அமைதியை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற அழைப்பாக இருக்கிறது. தாவீது ஒரு பேரரசனாக இருக்கிறான். சாதாரண ஒரு மனிதனாகிய இந்த நாபாலினுடைய வார்த்தைகள் அவனை கோபப்படுத்தி விடுகிறது. இந்த அபிகாயின் வார்த்தைகள் தாவீதினுடைய கோபத்தை அமர்த்துகிறது. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் ஒரு காலமும் விட்டு கொடுப்பதும் இல்லை. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதும் இல்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதும் இல்லை. தாவீது இங்கு விட்டு கொடுக்கின்றான். நான் ராஜா, என்னை குறித்து அவன் பேசின வார்த்தைகளுக்கான தண்டனையை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையெல்லாம் மறந்துவிட்டு இந்த அபிகாயின் வார்த்தைகளினாலே, அவளுடைய செயல்களினாலே தன்னுடைய கோபத்தை எல்லாம் மாற்றிவிட்டு அங்கு அமைதி ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they shall be called sons of God. எங்கு சமாதானத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்படி என்றால் அதற்கு நேர் மாறான காரியம் என்ன? யார் பிரிவினைகளை, உடைவுகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்பட முடியாது. நீங்களும் நானும் இந்த சமூகத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பிரச்சனைகள், போராட்டங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே அமைதியின் வாய்க்கால்களாக, சேனல்ஸ் ஆஃப் பீஸ் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இது இறை மக்களுடைய முதல் காரியம். இரண்டாவதாக 1 தெஸ்ஸலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசியை கேட்டோமே, தெஸ்ஸலோனிக்கிய திருச்சபைக்கு பவுல் எழுதுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற போது நற்சாட்சியாக நீங்கள் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்வு சமாதானத்தை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, நல்ல சாட்சி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டவர் உங்களை அசுத்தமான வாழ்க்கைக்காக அல்ல, பரிசுத்தமான வாழ்க்கைக்காக அழைத்திருக்கிறார். மற்றவர்களைப் போல நீங்கள் வாழும்படியாக அழைக்கப்படவில்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் புத்திரராக அவருடைய சாயலை, அவருடைய அன்பை, அவருடைய சேவையை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த மாலை நேரத்திலே ஆண்டவருடைய அன்பு இந்த பந்தியிலே வெளிப்படுகிறது. அவர் நமக்காக பிற்கப்பட்டார், அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இந்த அன்பை இந்த உலகத்திலே நாம் காண்பிக்க வேண்டும். அப்படி என்றால் எங்கு உடைவுகள் காணப்படுகிறதோ, எங்கு மனஸ்தாபங்கள் காணப்படுகிறதோ, எங்கு அக்கிரமங்கள், பிரிவினைகள் காணப்படுகிறதோ, அங்கெல்லாம்
நம்மை ஆண்டவருடைய அடியவர்களாக ஒப்பு கொடுத்து சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் நற்சாட்சி உள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களில் இருக்கிற எல்லா தீமையான எண்ணங்களையும் சுவாபங்களையும் அகற்றும் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்யும். நீர் எதை சொல்லுகிறீரோ, எதை நாங்கள் பேச வேண்டும் என்று கற்றுத் தருகிறீரோ, அவைகளை மாத்திரம் நாங்கள் பேச, அந்த வழிகளிலே மாத்திரம் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்திலேயே நம்மை அர்ப்பணிப்போம். மனுஷீகத்திலே எதையும் நாம் செய்ய வேண்டாம். ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாக பரிசுத்த சிந்தையோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து இறை மக்களாக ஆண்டவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக இந்த உலகத்திலே சாட்சிகளை வெளிப்படுத்தும்படியாக தெய்வாதி தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை சிந்தித்த நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயபக்தியாக அறிக்கை செய்வோம். பரிசுத்த நற்கருணை ஆராதனை முறையில் 11ஆம் பக்கம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தெய்வனில் மெய் தெய்வனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கிறவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியரையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் வாழ்வின் இறுதி மட்டும் நிலைத்து நிற்க திரியேகாண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடல்களிலே 369ஆம் பாடலை பாடுவோம். ஞான பாடல் 369. விருந்தை சேருமேன் அழைக்கிறார், ஆகாரம் பாருமேன் போஷிப்பார். முதலாம் 5ஆம் சரணத்தை பாடலாம். அழைக்கிறார்
பரிசுத்த நற்கருணை ஆராதனை 17ஆம் பக்கம். அப்பம் பிக்குதல் பகுதி. இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளையிட்டு ஆண்டவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான வழியை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாய் உமண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமீன். ஜெபம் செய்வோமாக. சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே,